மலேசியாவில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கேட்டிங்கன்னா சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி. எப்பொழுதுமே நான் அவர் காணாமல் போக மாட்டேன். அவர்கிட்ட தான் முறையிட்டு போவேன். எது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது கண்டிப்பாக நடக்கும். அவர் இருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துடைய பேர் ஆத்மலிங்கம். அந்த லிங்கம் கூட பார்த்தீங்கன்னா காசியிலேருந்து வந்த லிங்கம் தான், சுவாமிக்கு பிரதிஷ்டம் பண்ணது. அந்த ஆத்ம லிங்கமாக சுவாமி அமர்ந்திருக்கிறார். இங்கே உட்காந்துட்டா கொஞ்ச நேரத்தில் பிளாக் அவுட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடி ஸ்டன்னா பிளாக் அவுட் ஆகிடும். அது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம், சமையலுக்கு 2 மணி நேரம் கூட ஆகிருக்கு. அப்புறம் தான் திருப்பி நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். அது கோத்தம்புரம் நடந்த ஆக்சிடெண்ட்டில் காடி கவுந்துருச்சு. உண்மையிலே எல்லாரும் நினச்சாங்க காடி போச்சுன்னு. நான் என்ன பண்ணேன், அப்படியே காடி விட்டு வெளியே வந்தேன். சுவாமியோட நல்லெண்ணெயும் அந்த பன்னீர் பாத்தையும் உடையில. அனைவருக்கும் வணக்கம். தாயா மீடியா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்று நாம் மற்றொரு அற்புதமான இந்து கோயிலை ஆராயப் போகிறோம். நீங்கள் வடக்கு நெடுஞ்சாலை வழியாக பயணம் செய்கிறீர்கள் என்றால் தப்பாவில் வெளியேறவும். இந்த கோயில் பேராக் தப்பாவில் கம்போங் சாமியின் அமைதியான பகுதியில் அமைந்துள்ளது. நீங்கள் கோலாலம்பூரில் இருந்து பயணம் செய்கிறீர்கள் என்றால் தூரம் சுமார் 150 கிலோமீட்டர். இருப்பினும் நீங்கள் ஈப்போவிலிருந்து பயணம் செய்கிறீர்கள் என்றால் தூரம் சுமார் 65 கிலோமீட்டர் ஆகும். இது சாலை வழியாக 1 மணி நேரம் ஆகும்.
நாம் இப்போது இருக்கும் இடம் மலேசிய இந்து சங்கத்தால் நிர்வகிக்கப்படும் புனிதமான சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஆத்ம நிலையம். இந்த புனித தளம் ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமியின் தெய்வீக பாரம்பரியத்திற்கு ஒரு சான்றாக நிற்கிறது. ஆன்மீக வளர்ச்சி, பிரார்த்தனை மற்றும் உள் அமைதிக்கான இடத்தை வழங்குகிறது. தப்பாவில் உள்ள ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகளின் ஜீவசமாதியை தரிசிப்பது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாகும். இது பக்தர்களுக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை வழங்குகிறது. இந்த புனித தலத்தில் பிரார்த்தனை செய்வது ஆழ்ந்த ஆன்மீக அறிவொளியை கொண்டு வருகிறது, உள் அமைதி மற்றும் தெய்வீக ஆற்றலுடன் இணைக்க உதவுகிறது என்று நம்பப்படுகிறது. ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகளின் ஆசீர்வாதம் தடைகளை நீக்கி பக்தர்களை வாழ்க்கையில் தெளிவு மற்றும் வெற்றியை நோக்கி வழிநடத்தும் என்று கூறப்படுகிறது. பலர் அவரது ஆசீர்வாதங்களை பெற்ற பிறகு மன புத்துணர்ச்சி, நேர்மறை மற்றும் மன அமைதியை அனுபவிக்கிறார்கள். இங்கே நேர்மையான பிரார்த்தனைகள் தனிப்பட்ட மற்றும் ஆன்மீக ஆசைகளை நிறைவேற்ற உதவுகின்றன, ஒருவரின் பயணத்தில் தெய்வீக வழிகாட்டுதலையும் பாதுகாப்பையும் வழங்குகின்றன என்றும் நம்பப்படுகிறது. சமாதியில் வைக்கப்பட்டுள்ள சிவலிங்கம் அதன் புனிதத்தன்மையை மேம்படுத்துகிறது. பக்தர்கள் ஸ்ரீ ஜெகநாத சுவாமிகளுடன் மட்டுமல்லாமல் சிவபெருமானின் தெய்வீக ஆற்றலுடனும் இணைக்க அனுமதிக்கிறது. இந்த புனித தளம் ஆன்மீக வளர்ச்சி, மாற்றம் மற்றும் தெய்வீகத்துடன் ஆழமான தொடர்புக்கான சரணாலயமாகும். இது வருகை தரும் அனைவருக்கும் அமைதியையும் நிறைவையும் தருகிறது. சுவாமியின் தெய்வீக ஆசீர்வாதங்களை பெற இறுதி வரை எங்களுடன் இருங்கள். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதுமே நெஞ்சில் நீங்காதான் தாழ்க தாழ்வாழ்க. புலியர்கோன் உட்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆணிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிறான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டார் பதம் போற்றி, ஊழிமொழி திருபாத ஊர திருத்தாள் போற்றி. ஓம் நம சிவாய. மலேசிய இந்து சங்கத்தின் அவருடைய நிர்வாகத்தின் தலைமையில் இந்த ஆலயம், அதாவது நம்முடைய ஆத்ம நிலையம், சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் ஆத்ம நிலையம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2019 இந்த ஆலயம் 60வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி இதற்கான வடிவமைக்கப்பட்டு இந்த கும்பாபிஷேகம் நடந்தது. அதைத் தொடர்ந்து இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அதாவது பூச நட்சத்திரத்தில் அவருக்கு சிறப்பு யாகங்கள், பூசைகள்லாம் நடைபெற்று குருவுக்கு விசேஷங்கள் நடைபெறும். பால்குடம் ஏந்தி நிறைய ஐயா சத்குரு அவர்களுக்கு நம்ம
பூஜைகள் சிறப்பாக நடத்துவதற்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் நடைபெறுகின்றது. இது அந்தந்த காலகட்டத்தை அந்த திதியின் அடிப்படையில் வழங்கி கொண்டு வருகின்றோம். அதே வேளையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய கோசாலை இருக்கின்றது. கோசாலை இதுவும் இந்த மலேசிய இந்து சங்கத்தின் ஒரு முத்தாய்ப்பு ஒரு அங்கம். என்ன அப்படின்னா, அந்த கோசாலை நம்முடைய ஜீவ சமாதி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆத்ம நிலையத்தில் அமைத்திருக்கின்றோம். அதில் கிடைக்கின்ற பால் இருக்குல்ல, அந்த பாலை கொண்டு தான் அபிஷேகம்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பௌர்ணமியும் அமாவாசை பூசைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளமாக இருப்பார்கள், திரளாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் அன்னதானம் வழங்கப்படுகின்றது. அன்னதானம் இந்த ஆலயத்தில் இலவசமாக எல்லோருக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்கி கொண்டு வருகின்றோம். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஏற்பாடாக ஆலய நிர்வாகத்தில் தலைவராக ஐயா எங்களுடைய விவேகரத்னா மகேந்திரன் ஐயா இருக்கிறார்கள், அவருடைய குழுவினர் இருக்கின்றோம். இப்போ இன்னும் வளர்ச்சி பெறுவதற்கு, இந்த ஆலயத்தை மேலும் வளர்ச்சி காண்பதற்கு சில அடிப்படை வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு பாடசாலை உருவாக்க இருக்கின்றோம். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தங்கி அவர்கள் பயில்வதற்கு ஒரு சிறந்த ஒரு மண்டபத்தையும் உருவாக்க இருக்கின்றோம். இவர்களுக்கு பயிற்சி வழங்குவதற்கு, நம்முடைய குருக்கள்மாருக்கு பயிற்சி வழங்குவதற்கெல்லாம் இதை விரைவில் கூடிய விரைவில் அந்த மண்டப வசதிகள்லாம் ஏற்பாடு செய்ய இருக்கின்றோம். இது ஆத்ம நிலையத்தின், அதாவது ஐயா ஜெகநாதர் அவருடைய ஆசியோடு இதெல்லாம் நிறைவு செய்வதற்கு நாங்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். மலேசிய இந்து சங்கம் இப்போ தற்போதைய தலைவராக அடியேன் 2022 முதல் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் எங்களுடைய மத்திய செலவை உறுப்பினர் இருக்கின்றார்கள். அவர்களுடைய கீழே சீரான ஒத்துழைப்பாலும் இப்பொழுது ஒரு வாரியமும் அமைத்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தை மேம்படுத்துவதற்கு அந்த வாரியத்தின் வாயிலாக இன்னும் சிறப்பாக ஆலயத்திற்கு மக்களுக்கு எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் வசதியாக அவர்கள் தங்களுடைய நம்முடைய சித்தருடைய அருளாசியை பெறுவதற்கு நாங்கள் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த மலேசிய திருநாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த சித்தர் பீடம் ஒரு பீடமாக பெரிய அளவில் நம்ம செய்து சத்குரு ஸ்ரீ ஜெகநாத சுவாமியோட பீடம் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் சொல்லிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆக அடியேன் என்ன கருதுகின்றேன் என்றால், அடியனுக்கு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது இந்த 3 ஆண்டுகளாக இந்த நம்முடைய சத்குருவுக்கு பணிவிடை செய்வதற்கு. அதுதான் அடியேன் சொல்ல வேண்டும். அவருடைய ஆசியோடு நாங்கள் இப்போ எங்களுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல இறைவனோட அருளால் அதெல்லாம் சிறப்பாக நடைபெறும் என்று பிரார்த்தித்து, எம்பெருமான் தில்லைக்கூத்தன் அவர்களுடைய ஆசியோடு தொடர்ந்து மக்களுக்காக பணி ஆற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ஜெகநாதாய நமக. சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி ஆத்ம நிலையத்தில் அடியேன் உங்களோடு இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மகேந்திரன் முருகன், அடியேன் ஆலயத்தின் நிர்வாக தலைவர். சற்று முன் தேசிய தலைவர் அவர்கள் தங்க கணேசன் ஐயா உங்களுக்கு நிறைய அதாவது நிர்வாக சம்பந்தப்பட்டதை விஷயங்கள் உங்களோடு பகிர்ந்திருப்பார். அடியேன் ஏறத்தாழ ஒரு 5 ஆண்டு காலம் இந்த ஆத்ம நிலையத்தில் தலைமை பொறுப்பெடுத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். இன்று நமக்கு இந்த தொழில்நுட்பம் மூலமாக உங்கள் எல்லோரும் சந்திப்பதில், இந்த ஜீவசமாதி சுவாமியுடைய ஜீவசமாதி முன் சந்திப்பதில் அடியேன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய வழிபாடு தான் மேல் நோங்கி நிற்கும் அப்படின்றது திருமூலரே அவருடைய வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம இந்துக்கள் அதிகமாக சித்தர்களை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா 18 சித்தர். அதற்குடைய தலைமை சித்தர் அகஸ்தியர். உங்களுக்கெல்லாம் தெரியும், அகஸ்திய பெருமான் சித்தர்களுக்கே மிகப்பெரிய ஒரு மகான் சித்தர்.
அவர் அருளிய எத்தனையோ விஷயங்கள். அதை தொடர்ந்து 18 சித்தர்களும் ஒவ்வொரு தகவலை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போகராக இருக்கட்டும், பழனியில், அது அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கிற கொங்குனராக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சித்தர்கள்னாலே ஆதி காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா அவங்க அதிக காலம், நீண்ட காலம் வாழக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த பிறப்புக்கு வந்து உண்டு. அவங்கெல்லாம் சுமாராக 200 ஆண்டுகள், 300 ஆண்டுகள், 400, 500 ஆண்டுகள். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மலேசியாவில் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கேட்டிங்கன்னா சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி அவர்கள் வந்து வடநாட்டிலேருந்து வந்தவர். வடநாடு பூரி ஜெகநாதர் சுவாமின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து அவர் வந்து நடந்தே மலேசியாவுக்கு வந்திருக்கார். சிட்டாகாங், அதுக்கப்புறம் பர்மா, தாய்லாந்து, அப்புறம் கிண்டா, பினாங், அப்படியே வரிசையாக வந்து இறுதியில் தாப்பா தான் ஒரு புண்ணிய கஷேத்திரமாக சுவாமி வந்து அதை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ கடைசி காலம் இங்கே தான் நம்ம ஜீவசமாதி அடையணும்ன்ட்டு 1940க்கு மேலேயே சுவாமி வந்து தாப்பாங்கிற இந்த புண்ணிய கஷேத்திரத்தில் சுவாமி தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. சுவாமி வந்து ஜீவசமாதி அடைஞ்சது 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 1959ஆம் ஆண்டு தைப்பூசம் அன்று. தைப்பூசம் தான் சுவாமி வந்து ஜீவசமாதி அடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் சுவாமி வந்து அதை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வள்ளலார் சுவாமி வந்து மறைஞ்சதும் தை மாசத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தான். இது சித்தர்களுக்கு உகந்த ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அதனால தான் ஜெகநாதர் சுவாமியுடைய மானசீக குரு வந்து வள்ளலார் சுவாமி தான். ஆக சுவாமியும் அதே தேதியை தேர்ந்தெடுத்து சுவாமி வந்து அறிவிப்பு செய்து விட்டாங்க. நம்மளுடைய மலேசியா நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1957ஆம் ஆண்டு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைச்சி 2 வருஷத்தில் ஒரு ஜீவசமாதி அடையணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தாப்பால் வரும்போது கொஞ்சம் சர்ச்சையாச்சு. ஜீவசமாதி அப்படிங்கிற போது ஜீவன் இருக்கும் போதே சமாதி ஆவது தான் ஜீவசமாதி. அப்படி ஒரு சூழ்நிலையில் சுவாமிக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடங்களாக இருந்தது. ஆனால் அவருடைய தவ வலிமை, அவருடைய அந்த தவ ஆற்றல், அவருடைய குருமார்களுடைய ஆசி, தெய்வங்களுடைய அனுகிரகம் சுவாமிக்கு வந்து அது முழுமையாக நிறைவேறியது. அரசாங்கம் அதை அனுமதி கொடுத்து 25ஆம் தேதி ஜனவரி மாதம் 1959ஆம் வருடத்தில் சுவாமி வந்து விடிய காலம்பர ஒரு 4 மணி இருக்கும். சுவாமி வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க எனக்கு பின்னாடி சுவாமியுடைய ஜீவசமாதி. இங்கே தான் சுவாமி வந்து ஜீவசமாதி அடைந்தார்கள். இப்பொழுது மலேசிய இந்து சங்கம் பிரம்மாண்டமாக இதை கோயிலாக நமக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு அநேகமாக உங்களது புகைப்படம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது ஆதி காலத்தில் மிகப்பெரிய ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டுக்குள்ளார சுவாமி வந்து குடியிருந்துருக்கிறாங்க. சரிங்களா? சுவாமி வந்து பெரும்பாலும் சர்ப்ப வடிவத்தில் தான் இருப்பாங்க. சர்ப்பம் தான். அதனால தான் இங்கே வடிவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு மேலே சர்ப்பம் இருக்கும். ஏன்னா அவர் தான் ஜெகநாத சுவாமி அப்படின்றது அவருக்கு அந்த பேரே உண்டு. இங்கே தாப்பால பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் யாரையும் வந்து இந்த பாம்பு கடிச்சு இறந்ததா அந்த சரித்திரம் வரலாறு இல்லை, பெரும்பாலும் இல்லை. இங்கே அப்படி ஒரு வேலை கடிச்சிருந்தாலும் இங்கே வந்து வைத்தியம் பார்த்துருக்குறாங்க. ஆதி காலத்தில் சுவாமி வந்து இங்கே தாப்பால் அதிகமான பாம்புகள்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் கெச்சட்டில் எழுதப்பட்ட விஷயம். அப்போ சுவாமி வந்து இந்த பாம்புகள்லாம் கூப்பிட்டு பேசியிருக்கிறார். அதோட போனது தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாப்பால் யாரையும் பாம்பு கடிச்சு இறந்துட்டேன், பாம்பு கொத்திருச்சு, பாம்பு தீண்டிருச்சு அப்படிங்கிற ஒரு சம்பவமே இருக்காது. இது வந்து சித்தருடைய வாக்கு. அதே மாதிரி இந்த ஜாதக ரீதியாகவும் கால சர்ப்ப தோஷம், ராகு கேது தோஷம் இப்படியெல்லாம் உள்ளவங்க வந்து பௌர்ணமி தினங்களில் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி தினங்களில் வந்து சுவாமியை வந்து பிரதிஷ்டம் பண்ணியோ இல்லை வலம் வர்றாங்க. இதுவும் நிறைய பேர் வந்து ஜோதிடர்களில் இங்கே அனுப்புகிறாங்க, இங்கே போங்க அப்படின்னு. ஏன்னா சுவாமி வந்து அந்த சர்ப்ப வடிவமாக பிரதிஷ்டமாக அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஜீவசமாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீவன் இருக்கும் போதே சுவாமியை வந்து அவர் நம்மளுடைய மக்களுக்காகவும் கோடான கோடி மக்களுக்காகவே அவர் அர்ப்பணித்து அந்த இடத்துல அமர்ந்து
நமக்கு அருள் பாயணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த ஜீவசமாதி அவங்க அடையிறாங்க. ஸோ தன்னுடைய சுயநலத்திற்காக எதுவும் இல்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு என்ன நம்ம அவங்களுக்கு அருள் பாலிக்க முடியுமோ அதை சுவாமி வந்து செய்திருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துடைய பேர் ஆத்ம லிங்கம். அந்த லிங்கம் கூட பார்த்தீங்கன்னா காசியிலேருந்து வந்த லிங்கம் தான் சுவாமிக்கு பிரதிஷ்டம் பண்ணது. அந்த ஆத்ம லிங்கமாக சுவாமி அமர்ந்திருக்கிறார். முன்பெல்லாம் சொல்லுவாங்க சுவாமி வந்து மூச்சு விடுறாரு, காது வச்சு கேட்கலாம் அப்படின்ட்டு. அடியேன் வந்து அந்த பொறுப்பில் இருந்தாலும் ஒரு முறை கூட அந்த வேலையை நம்ம செய்ததில்லை. காரணம் சுவாமி மூச்சு விடுறாரா இல்லையா அப்படிங்கிறத காது வச்சு கேட்கறதே வந்து ஒரு வகையில் ஒரு தவறான ஒரு விஷயம்தான். அது வந்து ஒரு குரு பக்தி. ஆனால் இருப்பினும் கேட்டவர்கள்லாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே சுவாமி மூச்சு விடுற சத்தம் கேட்குது, இப்போ கூட இருக்குது. ஆனால் முன்பு காலத்தில் வந்து ஒரு 70-80களில் வந்து இந்த ஆலயம் வந்து பராமரிப்பு வந்து மிக மிக குறைவு. அந்த காலகட்டத்தில் அதிகமானவங்க வந்து யார் வேணாலும் வருவாங்க, கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட 2000 வருஷத்துக்கு பின்னாடி 97, 98, 99, 2000 வருஷத்துக்கு பின்னாடி மலேசிய இந்து சங்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு ஆர்வம் காமிச்சு முறையாக இந்த ஆலயம் வந்து ஒரு பதிவு பெற்று அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம முறையாக கொண்டு வந்து இப்பொழுது யாருமே நம்ம வந்து உள்ள அனுமதி கொடுக்கறது இல்லை. குருக்கள் மட்டும்தான் போவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த சம்பவம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதான். இது எப்போ நீங்கள் உணர முடியும்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு நீங்கள் வரும் பொழுது தியானம் செய்ய சொல்கிறாங்க. சுவாமி ஒரு 3 விஷயத்தை வந்து உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த ஆலயத்துக்கு வந்தாக்கா நீங்கள் போர்டு பார்க்கலாம். பேச்சை நிறுத்துங்கள், மூச்சை கவனியுங்கள், தியானம் செய்யுங்கள். இந்த 3 விஷயங்கள் வந்து மிக 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 முக்கியம். அதே வேளை ஆதி காலத்தில் சுவாமியுடைய சந்திக்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த போர்டே அவர் வெளியே போட்டிருப்பார். இன்னொரு விஷயமும் சேர்த்து எழுதியிருப்பார், புகைக்காதீர்கள் அப்படின்னு. அது நம்ம போடலை, ஏன்னா பொதுவாக ஆலயத்துக்கு வந்தாலே நம்ம புகைக்கக்கூடாது. ஆனால் சாமிக்கு வந்து புகைக்கிறதும் அவருக்கு வந்து பிடிக்காது, அசைவம் சாப்பிட்றதும் அவருக்கு பிடிக்காது. ஆக அதனால தான் நம்ம நிறைய தகவல்கள் வந்து இந்த ஆலயத்து மூலஸ்தானத்தை சுற்றி நம்ம கொடுத்துருக்குறோம். ஏன்னா சுவாமிக்கு வந்து 3 சீடர்கள் இருக்காங்க, இது நான் குறிப்பாக சொல்ல வேண்டும். அதில் முதல் சீடர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் வந்து தவத்திரு சித்திரமுத்து அடியர் குருநாதர். அவர் தான் முதல் சீடர். அவருக்கு 2வது சீடர் வந்து வரலாறு இல்லை, ஆனால் அவர் வந்து இந்தோனேஷியாவை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. 3வது சீடர் வந்து பார்த்திங்களாக்கா தவத்திரு சித்திரமுத்து அடிகள் வழியில் வந்தவர் தவத்திரு கோவிந்தன் சுவாமி. சுவாமி இன்னும் நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அவர் இன்னும் 95 வயதாக இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சாமி இந்த ஆலயத்துக்கு வந்து காலையில் வந்து இருக்கக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் விபூதி கொடுத்து ஆசீர்வாதம் செய்துட்டு போவார். இது வந்து இந்த ஆத்ம நிலையத்துக்கு மிகப்பெரிய கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். இந்த வேளையில் சுவாமி கோவிந்தனுக்கு அடியன் பாதம் தொட்டு வணங்குறேன். இவங்க தான் 3 பேரும் வரலாறு இருக்கு. உண்மையிலேயே சுவாமி வழியில் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு மகான் சித்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா சுவாமி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, 60 ஆண்டு காலம் சென்று நான் பேசப்படுவேன் அப்படின்னு ஒரு பக்தர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது யாருக்கும் அது தெரியாது, என்ன சுவாமி சொல்கிறாரு அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய அதிசயம் என்னன்னா, இந்த ஆலயம் கட்டுவோம் எப்படின்ட்டு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க மலேசியா இந்து சங்கம். ஆனால் அது எப்போ சாத்தியமாச்சுன்னா 2017 சாத்தியமாகி 2018 கோயில் உடைப்பட்டு 2019 1ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2019 சிறப்பாக நம்ம சிவச்சாரியார் முத்துக்குமார் குருக்கள் ஐயா தலைமையில் மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்தது. இது வந்து மிகப்பெரிய அதிசயம் என்னன்னா, கரெக்டாக நீங்கள் 59லேருந்து 2019 கூட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 வருஷம். அது எப்படி நடந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்திலே கோவிட் வந்துருச்சு. அதுக்கு 3 மாதம் சென்று நம்ம கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் சுவாமிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் 60 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுடைய வளர்ச்சியோ சரி, வரக்கூடிய பக்தர்களோ சரி அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அவர் எல்லோருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் சுவாமி இருந்துட்டாங்க. 60 வருஷம் சென்று தாம் பெற்ற அந்த தவ வலிமை உங்களுக்கும் சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவில் சுவாமி வந்து இன்றைக்கு எத்தனையோ மக்கள்கள், எத்தனையோ 1000 சொல்லலாம், ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துக்கு வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. ஏன்னா இந்த ஆலயம் வந்து நடை சாத்துவது கிடையாதுங்க. காலையில் 7 மணிக்கு திறந்தாக்கா
6:30 மணிக்கு காலையில் அபிஷேகம் நடந்து, சாதாரண ஜல அபிஷேகம் நடந்து 7 மணிக்கு நித்திய பூஜை தொடங்கி இரவு 9 மணிக்கு தான் சுவாமி வந்து நடை சாத்தும். அது வரைக்கும் எவ்வளோ மக்கள் வந்தாலும் உட்காந்து அவரை பார்த்து தியானம் பண்ணிட்டு போகிறதுக்கு மலேசிய இந்து சங்கம் எல்லாருக்கும் நம்ம வந்து அந்த வாய்ப்புகளை கொடுக்குறோம். ஆனால் மக்கள் வந்து இங்கே செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதிகம் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யணும். நிறைய மகான்கள் இப்போ வந்து சமீபத்தில் இங்கே வந்துட்டு போகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து கூட வந்து போகிறாங்க. அதில் வந்து வந்தவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இது வந்து காசி கஷேத்திரத்துக்கு சமமாக இருக்குங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா, கங்கை ஓடுதுங்க, பக்கத்திலே கங்கை ஓடி மயான பூமி மாதிரி நீங்கள் மேல் நோக்கி வடக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா முழுமையாக ஒரு மயான பூமி தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோசாலை அமைஞ்சிருக்கு. இந்த கோசாலை அமைஞ்சு கங்கை ஓடி ஒரு ஜீவசமாதி அமையும் போது இந்த கஷேத்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய கஷேத்திரம், காசி கஷேத்திரத்துக்கு ஈடாக இருக்கு. அப்போ கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும், பக்தர்கள்லாம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் மக்கள்கள் வந்து ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் 100 பேராவது வந்துக்கிட்டு இருக்காங்க, குறைஞ்சபட்சம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே வேளையில் ஆலய நிர்வாகமாகிய நாங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அன்னதானம். சுவாமிக்கு வந்து மிக மிக சித்தர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா அன்னதானம் போடுவது தான். அன்னதானம் செய்வதற்கு பொன்னுலகமே பொருந்தும் அப்படின்ட்டு தவத்திரு சித்திரமுத்து அடிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் நம்ம சென்ற ஆண்டுலேருந்து 2024 ஒவ்வொரு நாளும் மாதத்தில் 31 நாளும் வருடத்தில் 365 நாளும் இப்போ தொடங்கி நம்ம லஞ்ச் நம்ம மதிய உணவு வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் யார் வந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்னு முழுமையாக ஒரு சமயக்காரை தயார் பண்ணி செய்துட்டு இருக்கோம். அதே வேளையில் ஒவ்வொரு பௌர்ணமியும் மிக மிக விசேஷமாக இருக்கும். அடுத்தபடியாக பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரம் சுவாமியுடைய உகந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் சுவாமிக்கு யாக பூஜைகள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமாவாசையிலையும் கட்டளை அபிஷேகம், யாக பூஜைகள் இதெல்லாமே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக சித்தர்கள் வழிபாடுங்கிறது மிக மிக இந்த கலியுகத்தில் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு தான் நல்ல தெய்வத்துக்கிட்ட போய் நம்மளை வந்து விட முடியும், சேர்க்க முடியும். அப்போ நம்மளுடைய குரு யார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரு இருக்கும். ரமண மகரிஷி ஒரு குரு, ராகவேந்திர சுவாமி ஒரு குரு. ராகவேந்திர சுவாமினா 300 வருடங்கள் கழிச்சு ஆயிடுச்சு. அப்போ சுவாமிக்கு இப்போதான் 65 வருஷங்களை கடந்துகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து குரு இருக்கணும். குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ குரு கிடைச்சிட்டா நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இப்போ ஆக மொத்தத்தில் கேட்டிங்கன்னா சத்குரு ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமியை வந்து சாட்சாத்தமாக இங்கே அமர்ந்து நமக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதுங்கிறது நம்மளுடைய கடமை. எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, உங்களுடைய மூச்சு வழியாக தான் நீங்கள் அவரை உணர முடியும். நீங்கள் சத்தம் போட்டு பேசியோ அவர்கிட்ட கேட்டோ உங்களுக்கு கிடைக்காது. அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் தியானம் வழியாக அவரை உணர்ந்து உங்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க, உங்களுடைய தொடர்பே அவருடைய மூச்சு காட்டுது. அதனால தான் சுவாமி முதவரியே சொல்கிறாங்க, பேச்சை நிறுத்து மூச்சை கவனி. இந்த 2 விஷயங்களை நம்ம வந்து செய்தோமானால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எத்தனையோ சுமைகள், பிரச்சனைகள், டென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு போகி உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக எங்கள் சுவாமி நமக்கு இருப்பார். அதே போல் உங்களுக்கும் குரு இருந்தால் அவரை கூட நீங்கள் இங்கே வந்து நினச்சி தியானம் செய்யலாம். இவரை தான் நீங்கள் நினைக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு அற்புதங்கள் உலகத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அந்த ஜீவ சமாதியில் அந்த வைப்ரேஷன், அந்த ஈர்ப்பு சக்திகள் வந்து அதிகமாக இருக்கும் என்பதை இந்த வேளையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் நம்ம வந்து இங்கே வந்து தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து நான் கிளாஸ் நடத்தணும், தியான கிளாஸ் நடத்தணும்லாம் கேட்குறாங்க. ஆனால் இங்கே வந்து அமைதியை காக்கணும். எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அமைதியாக இங்கே செயல்படுறோமோ அவ்வளவும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக அன்னதானம் மட்டும் இப்பொழுது நம்ம சிறப்பாக செய்திருக்கோம். கோ பூஜை வந்து நடக்கும். கோங்கிறது மிக மிக ரொம்ப முக்கியம். ஏன்னா சுவாமியை வந்து கோசாலையில் தங்கி தியானம் செய்திருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சித்தர்கள் பாருங்கள், ரமண மகரிஷி நீங்கள் எடுத்துக்கிங்க, ஒவ்வொரு நாளும் கோ பூஜை செய்தவர். ஒரு பசுமாட்டுக்குள்ளார 30 கோடி தேவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால அந்த கோசாலை அமைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம். சத்தியமான விஷயம், உண்மை என்னவென்றால் சுவாமி தான் அதை கட்டினார். அதோடைய ஒரு நீண்ட கதை இருக்குது. கட்ட முடியாமல் இருந்தது, அவர் தான் அதை வழி நடத்தி செஞ்சார். இன்றைக்கி பசுக்கள் நிறையா இருக்குது, எத்தனையோ பேர் வந்து அதை வழிபடுறாங்க. பசுங்கிறது வந்து நம்மளுடைய
தெய்வத்தின் சின்னம். 30 கோடி தேவர்கள் குடியிருக்கிறாங்க. அவருடைய பசுக்களுடைய பால்லாம் வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகமாக இப்போ மாறிக்கிட்டு இருக்கு, கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து கொமர்ஷியலாக நம்ம எதுவுமே செய்யலை. எந்த பசுவும் ஒரு விற்பனைக்கோ அப்படிலாம் எதுவும் கிடையாது. கொடுக்கக்கூடிய பசுவை முழுமையாக பாதுகாத்து அதுக்கு உணவு அளித்து சுவாமியோடைய அனுகிரகம் பெறணும். சுவாமி கோசாலையில் தியானம் செய்கிறாங்க, இது தொடர்பு இருக்கணும். பசு பக்கத்தில் இருந்தால் பொதுமக்களுக்கு எல்லாரும் நன்மை வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த பசுமடம் கோசாலை வந்து அமைக்கப்பட்டு இப்பொழுது அதுவும் முறையாக லலிதா சஹஸ்ரநாமம் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோபூஜை நடைபெற்று ரொம்ப சிறப்பாக இருக்கு. முக்கியமான நபர் வந்து நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும், அது வேறு யாரும் இல்லை, ஜெய் கணபதி அவர்கள். அடியனுக்கு இதயத்தில் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். இன்றைக்கு அவர் தான் முழுமையாக நமக்கு இந்த கோசாலையை நமக்கு கட்டி கொடுத்தார். 2020ஆம் ஆண்டு கோவிட் முன்னாடி வந்து இந்த அப்பொழுது முன்னாள் தேசிய தலைவர் டாக்டர் RS மோகன்ஷான் இருக்கிற தலைமையில் முழுமையாக நமக்கு வந்து இந்த கோசாலையை அவர் அமைத்து கொடுத்தார். இப்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சுவாமியுடைய புத்து. இது வந்து கிட்டத்தட்ட 1930 இந்த புத்து வந்து இருக்கு. சுவாமி தங்கின காலத்திலிருந்து இங்கே இருக்கு. இங்கே தான் சுவாமி வந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த மருந்துன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்துல இருந்து தான் சுவாமி எடுத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு கையில் இப்படி உருட்டி ஒரு உருண்டையாக எடுத்து கொடுப்பார். ஸோ இப்போ அவர் வந்து நிறைய ரகசியங்கள் வந்து இந்த புத்துல ஆதி காலத்துலேருந்து இருந்து, அதனால தான் மக்கள் வந்து இது வெவ்வேறு வகையாக வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ நம்ம யாரையும் உள்ளே அனுமதிக்காமல் அந்த புத்து மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம அதை வைத்து இப்போ முருகன், நம்மளுடைய முருகப்பெருமான் சித்தர்களுக்கெல்லாம் குரு வந்து நம்மளுடைய குரு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனேங்கிறவரை நம்ம வந்து இங்கே பிரதிஷ்டம் பண்ணியிருக்கோம். இவர் வந்து 2019 கும்பாபிஷேக டைமில் முருகப்பெருமான் வந்தாங்க. ஆதி காலத்தில் வந்து இங்கே புத்து இருந்தது. சாதாரண வந்து எங்கள் கைகூடும் சுவாமிங்கிற மாதிரி எல்லாரும் அப்படி ஒரு வழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த வழக்கத்துக்கு நம்ம மீண்டும் வரலை. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சுவாமி சொன்ன விஷயம் ஒன்று தான், தியானம் மட்டும் செய்யுங்க, அவருடைய நாமத்தை சொல்லி தியானம் செய்யுங்க. இங்கு வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் எதுவும் தவறாக வந்துடக்கூடாது, வேறு வேறு வழிபாடுகள் இங்கு தவறாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தியானத்தை மட்டும் நம்ம முன்னிறுத்தி நம்ம கொண்டுட்டு போகணும். அப்போ இந்த புத்துங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் பாம்புகள் அதிகமாக இருந்த இடம் இது. சுவாமி வந்து அவருடைய, மீண்டும் சொல்கிறேன், அவருடைய வைத்தியத்துக்கு தேடக்கூடிய அத்தனை பொருட்களும் இங்கிருந்து தான் அவருக்கு கிடைக்கும். அப்போ இங்கிருந்து தான் போயிட்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் வரலாறு சொல்லப்படுது. ஆகையால் இப்பொழுது முருகப்பெருமான்ங்கிறது சிறப்பாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தேவலோக மரங்கள் சொல்லக்கூடிய நிறைய நம்மளுடைய ஆகம ரீதியான மரங்கள். இப்போ பொதுவாக ருத்ராட்ச மரம்னு சொல்லுவாங்க. ருத்ராட்சம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5 ஆண்டு காலம் முன்னதாக தான் நம்ம இங்கே அமைச்சோம். நேராக சுவாமியோட மூலஸ்தானத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 5 வருஷம் முன்னாடியே சுவாமிக்கு வந்து ஒரு 2 ருத்ராட்சம் மட்டும் வந்ததுங்க. மிகப்பெரிய அதிசயம். அந்த 2மே சுவாமியோட மூலஸ்தானத்தில் முழுமையாக நம்ம அவருக்கு செய்தாச்சு. ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனோரஞ்சிதம், ஆடாதுடை, கடம்ப மரம், அடுக்கு மல்லி, சிவன் துளசி, நொச்சி, செவ்வரளி, வடமடக்கி, பொன்னரளி, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இருவாச்சி, அப்புறம் வன்னி மரம், அப்புறம் பொதுவாக நாகலிங்க மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மரங்கள் வந்து நம்ம முறையாக இங்கே நம்ம பதிச்சிட்டோம். இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா, நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய ஆலயங்களில் வந்து இயற்கையும் நாமும் ஒன்றோடு சேர்ந்து நாம் இருக்க வேண்டும். நம்ம தியானம் செய்யும்போது நல்ல காற்று வர வேண்டும், நல்ல சுவாசம் இருக்கணும். அப்போ இந்த மரங்கள்லாம் அழிந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லா வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நம்ம உணர்த்துகிறோம். அதனால தான் நம்ம பேர் பழகையோடு நம்ம வந்து இங்கே பதிச்சிருக்கிறோம். ஏன்னா அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு இந்த மரம் தெரியும். இந்த மரங்கள் ஆதி காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்களுக்கு முக்கிய பூஜைகளே செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது குறிப்பாக அது வில்வ மரமாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், இப்படி இந்த மரங்கள் எல்லாமே
வந்து குலதெய்வ வழிபாடெல்லாம் அந்த மரத்துக்கு கீழே தான் வச்சுருப்பாங்க. அப்படி ஏகப்பட்ட 48 வகையான மரங்களுக்கு மேலே இங்கேயே உள்ளே வந்துருச்சு. கோசாலையில் நிறைய மரங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 108 மரங்கள் முறையாக நம்ம வந்து இங்கே இப்போ செயல்பாட்டு கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம். முதல்ல வந்ததே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படின்னு முருகப்பெருமான் அவையை பார்த்து கேட்ட கேள்வி தான் இங்கே வந்து நாவ மரம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இந்த மரம் இருக்கு. இந்த மரத்தை வந்து நம்ம அழித்த வேண்டாம், கும்பாபிஷேகம் முன்னாடி கூட இதை எடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து அதை எடுக்கலை, அதை நம்ம பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த நாவ மரம் வந்து பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் பின்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அன்னசாலை, அன்னபூரணி மண்டபம். அன்னபூரணி மண்டபத்தில் அன்னத்துக்கு பஞ்சமில்லை. ஆகையால் இது இப்போதான் முழுமையாக கட்டி முடித்து ஒரு நேரத்தில் 110 பேர் உட்காந்து சாப்பிடக்கூடிய விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். இந்த சுற்று வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவ சமாதியில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அமைதி, மன அமைதி. அந்த அமைதி இருந்தால் தான் உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்கும். ஆக இங்கே சத்தங்கள் ரொம்ப குறைவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். இந்த ரோடை எல்லாம் அடைச்சி கார்கள் போகாத அளவுக்கு வேறு என்ன ஆல்டர்னேட்டிவாக நம்ம வேலைகள் செய்யலாம். வரக்கூடிய பக்தர்கள் அமைதியாக உட்காந்து ஒரு 10 மணி நேரம் கூட அவங்க தியானம் செய்யறதுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல், எந்த சத்தம் இல்லாமல், இயற்கையோட, மரம் செடிகளோட, குருவி சத்தங்களோட இப்படியே சுவாமியோட ஒன்றிணைந்து அவங்க தியானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பல முயற்சிகள் வந்து நிர்வாகம் வந்து இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து சுவாமி தான் அதை வழி நடத்துகிறார். அடியேன் அந்த வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் வடகிழக்கில் ஒரு குளம் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஆலயங்கள்லாம் போனீங்கன்னா எல்லாம் தெப்ப குளம்லாம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த நந்தி பகவான் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் வந்து சத்குரு ஸ்ரீ ஜெகநாத சுவாமி ஆத்ம நிலையமாக இருப்பதற்கு முன்பதாகவே சிவாலயமாக இருந்தது. சிவாலயம், இந்த சிவாலயம் இருக்கும் பொழுது தான் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷம் நடைபெறும். அப்பொழுது வந்து நந்தி இருந்தது. கும்பாபிஷேகம் பிற்பாடு நம்ம வந்து நந்தி வந்து இங்கே இல்லை, கொடிமரமும் நம்ம அகற்றிட்டோம். இதற்கு முக்கிய காரணம் முழுமையாக இந்த ஆத்ம நிலையம் வந்து தியானம் நிலையமாக மாற வேண்டும். இங்கு வந்து வேறு எந்த ஒரு பெரிய பிரதோஷம் வழிபாடுகள்லாம் இல்லாமல், அதனால தான் நந்தி பகவான் வந்து குளத்தில் அமர்ந்துட்டார். குளத்தில் அமர்ந்து சுவாமியை பார்க்குற மாதிரி நம்ம வச்சாச்சு. இந்த இருவருமே சிவலிங்கமும் நந்தியும் ஒன்றா வந்தாங்க, காசிலேருந்து வரவழைக்கப்பட்டது. அதனால தான் கும்பாபிஷேகம் முன்னாடி இவரை வந்து அகற்றுறதுக்கு அப்புறம் நம்ம வேறு எங்கேயுமே கொடுக்கல. எங்கே நம்ம குளம் அமைச்சு முறையாக அவரை அமர வச்சிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம செய்திருக்கோம். இப்படி நீங்கள் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா யாகசாலை. சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ யாகசாலை. இப்பொழுது கொஞ்சம் திருப்பணி வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சிறப்பாக இங்கே தான் அவருடைய யாக பூஜைகள் நடந்து ஸோ அவருடைய சிறப்பாக பக்தர்கள் இதெல்லாம் வளம் வந்து அந்த அபிஷேக டைமில் சுவாமிக்கு இங்கிருந்து தான் புறப்பாடு செய்து நம்ம சுவாமிக்கு கொண்டு போய் அபிஷேகம் செய்வோம். வாழ்க வளமுடன், எல்லோரும் வாழ்க, இன்பற்று வாழ்வு, எல்லாருக்கும் துணையாக இருக்க எல்லா சிவனும். ஓம் நம சிவாய் 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 சிவாய். இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவேன். இன்னைக்கு ஒரு அதிசயமான விஷயம் என்னென்னா, என்னோடய பிறந்த நாள். இந்த பிறந்தநாள் அதிசயம் கிடையாது, பட் காலங்கத்திலே குளிச்சுட்டு மாரியம்மன் கோயிலுக்கு போகலாம், விநாயகர் கோயிலுக்கு போகலாம் கேஎல் அப்படின்னு நினைக்கும் போது குளிச்சுட்டு வெளியே வந்ததையோட என்னை வந்து இங்கே பாருன்னு சொன்னார். இவ்வளோ தூரத்துக்கு ஒண்டியாக ட்ராவல் பண்ணதே இல்லை. மனைவியை கேட்டேன், அங்கே இல்லை அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு சொந்தமாக குளித்தேன், வெளியாகினேன். வெளியாகி நேராக அவரை வந்து பார்த்தேன். போன வாட்டி என்னென்ன எனக்கு கிடைக்கலையோ இந்த வாட்டி எல்லாத்தையும் கொடுத்தாரு. எல்லோரும் வாழ்க, பின்பற்று வாழ்க வாழ எல்லா சிவனோட துணையும். ஓம் நம சிவாய் சிவாய். நான் தியான நிலையை வந்து ஒரு 10-15 வருஷமாக கடைப்பிடிச்சிட்டு வந்துக்கிட்டு இங்கே வரும்போது ஒரு தனி மனிதத்தையும் மன ஆறுதலும் கிடைக்கும். அதாவது தியான நிலை வந்து இன்னும் அதிகமான அவர்ஸ்க்கு போகும். எல்லோரும் இங்கே வாங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்று போங்க. பெரியவர் வந்து பார்த்துட்டு போகிறதுனால நான் எப்போதும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார்னாலே ஹவர்ஸ் வந்து கூட போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ரெண்டாவது என்னென்னா, இங்கே வந்து உட்காந்துட்டா கொஞ்ச நேரத்தில் பிளாக் அவுட் ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாடி ஸ்டன்னா பிளாக் அவுட் ஆகிடும்.
ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தமிழக்கு 2 மணி நேரம் கூட ஆயிருக்கு. அப்புறம் தான் திருப்பி நம்ம இந்த இடத்துக்கு வர முடியும். ஸோ அந்த அளவில் ஒரு அமைதியான சூழ்நிலையை இங்கே ரொம்ப அழகாக அவ்வளோதான். இங்கே பக்கத்தில் லிங்கேஸ்வரர் இருக்காரு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஒரு சிவன் பக்தன். ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும். நன்றி சார். வணக்கம், என் பேர் மு பாலகிருஷ்ணன். நான் வந்து பத்துகஜா வட்டாரத்தில் இருக்கிறேன். ஸோ நம்ம வந்து சின்ன பிள்ளையில் 1980 வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுவோம். குரு பூஜை, முத்துக்குமர குருக்கள், எங்கள் அப்பா எல்லாம் வந்து இங்கே பூஜை பண்ணுவோம். இதில் வந்து என்ன பெருமைனா, சுவாமிஜி கிட்ட வந்து நம்ம குறைகளை சொன்னோம்னா அவர் வந்து நம்மளுக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்னா, நம்ம அவருக்கு சேவை செய்ய வேணும். அவரோட நோக்கம் என்னது? இப்போ வந்து எனக்கு ஒரு பிரச்சனை, இப்போ சமீபத்தில் எனக்கு ஒன்று வந்துச்சு, ஒரு ஆக்சிடெண்ட். இப்போ நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து சுவாமிக்கு வந்து நல்லெண்ணெயும் பன்னீரும் வாங்கி வச்சுருந்தேன். நான் அங்கிட்டு வந்துட்டு இங்கேருந்து போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட், அது கோத்தம்புரம் நடந்த ஆக்சிடெண்ட்டில் காடி கவுந்துருச்சு. உண்மையிலே எல்லாரும் நினச்சாங்க காடி போச்சுன்னு. நான் என்ன பண்ணேன், அப்படியே காடி விட்டு வெளியே வந்தேன். சுவாமியோட நல்லெண்ணெயும் அந்த பன்னீர் பாத்தையும் உடையில. என்னன்னா, சுவாமி வந்து எல்லாரும் வந்து சொன்னாங்க, சுவாமி தான் உன்னை காப்பாற்றினாங்க. உண்மையிலேயே இதுதான். ஏன்னா நான் வந்து எந்த நேரம் வந்தாலும் சுவாமியை பார்க்காத போக மாட்டேன். இங்கிட்டு இருந்து கோலம்பூருக்கு போனாலும் சரி, இங்கிட்டு வந்தாலும் சரி, சுவாமியை தரிசனம் பண்ணாத நான் போக மாட்டேன். இதுதான் இந்த கோயிலோட ஆத்ம நிலையத்தோட நம்மளோட பெருமை. வந்து தியானம் பண்ணிட்டு தான் போகணும். வணக்கம். மகிமை அவரை வந்து நீங்கள் நினைத்து இங்கே அமர்ந்து உட்கார்ந்தாலே உங்களுக்கு கிடைக்க வேண்டியது தானாக கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடியேன் ஏன் இதை வலியுறுத்தி கூறுகின்றேன்னா, எப்பொழுதுமே நான் அவர் வந்து காணாமல் போக மாட்டேன். அவர்கிட்ட தான் வந்து முறையிட்டு போவேன். எது நடக்கணும்னு நினைக்கிறேனோ அது கண்டிப்பாக நடக்கும். அவருடைய இந்த சந்நிதியில் வந்து அமர்ந்து அவருடைய அந்த ஓசையை கேட்டிங்கன்னா, அவர் வந்து அந்த ஜீவ சமாதியில் அவரோட ஓசை எழுந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணுகின்ற பொழுது அந்த ஓசையை, அந்த ஒளியை நீங்கள் காணலாம். அதுதான் ரொம்ப ஆத்மார்த்தமாக நீங்கள் வந்து வழிபட்டீங்கன்னா, நீங்கள் கேட்பது எது எதிர்பார்க்கின்றீர்களோ அதை கொடுப்பதற்கு ஐயா நம்ம ஜெகநாதர் ஐயா ஆசி வழங்குவார்கள் என்று இந்த வேலையில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பக்த பெருமக்கள், நீங்கள் அவ்வப்போது வருகின்ற பொழுது வந்து அவருடைய ஆசியை பெற்று உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவரை முன்வைத்து அவர்கிட்ட மன்றாடினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக, ஏன்னா அடியேன்னு வந்து இன்றைக்கு தலைவராக இருக்கிறதுனா இல்லாமல் அவருடைய அந்த அவர் கொடுத்த அருள் தான். இன்னொரு கருத்து அடியேனை வந்து இங்கே பதிவு பண்ண விரும்புகின்றேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆலயத்தில் வந்து அர்ச்சனை கிடையாது. அர்ச்சனை சீட்டு கொடுத்து உங்களெல்லாம் வந்து அர்ச்சனை அப்படி என்றால் நம்முடைய ஆத்ம நிலையத்தில் இங்கே கிடையாது. நீங்கள் வருகின்றவர்கள் உங்களுடைய மனக்குமரலை கொண்டு வந்துட்டு உங்களுடைய சீர்தட்டு கொண்டு வந்தீங்கன்னா அதை கொண்டு உங்களுக்கு பூசை புரஸ்காரங்கள் செய்து கொடுக்கப்படும். பிரசாதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் உணவும் உங்களுக்கு வழங்கப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அடியன் என்ன இங்கே கேட்டுக்கொள்கிறோன்னா, நம்முடைய மலேசிய திருநாட்டில் இருக்கின்ற ஆலயங்கள் ஒரு சீராக செயல்படுவதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம வந்து கவனிக்க வேண்டும். அதற்கு வந்து மலேசிய இந்து சங்கம் சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. எல்லா ஆலயங்களையும் ஒரே சீராக பூசை புனஸ்காரங்கள் நடைபெற வேண்டும். பூசைகள் முறையாக செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு பூசையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றது. இவை அனைத்தையும் வந்து ஒருமுகப்படுத்துவதற்கு மலேசிய இந்து சங்கம் பல ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய இந்து ஆலோசனை மன்றத்தின் மூலமாக இதை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்கு ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றோம். அது மாத்திரமல்ல, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆலயத்துக்கு வருகின்றவர்கள், நம்முடைய இளைஞர்களும் சரி, யுவதிகளும் சரி, பெரியவர்களும் சரி, அந்த கால் சட்டைகள், அந்த உடைகள் வந்து ஒரு முன்னுதாரணமாக நாம் இருக்க வேண்டும். மற்ற சமயத்தை பாருங்கள், மாற்று சமயத்தினர் எப்படி இருக்கின்றார்கள், அவர்களை எப்படி போகின்றார்கள். ஒரு சீராக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர்கள்லாம் போகின்ற போது ஒரு சீராக அவருடைய கலாச்சார உடையை, பண்பாட்டு உடைகளோடு போகின்றார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம், எப்படி போகின்றோம் என்பதை நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து அன்பான பெற்றோர்களே, இளைஞர்களே, யுவதிகளே, பெண் பிள்ளைகளை உங்கள் அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் தான் நம்முடைய சமுதாயத்தின் வருங்கால தூண்கள். ஆக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளையும் சரி, நீங்களும் சரி, எல்லோருமே அந்த ஒரு கலாச்சார பண்பாடு மிக்க ஒரு சமுதாயமாக நம்ம மாற வேண்டும். கால் சட்டை, அரைக்கால் சட்டையும் அரைக்கால் பாவாடையும் போட்டுக்கிட்டு வந்து நம்முடைய உடல்நிலை வந்து
மற்றவர்களுக்கு காட்டுவது வந்து அவ்வளவு சிறப்பாக இல்லை. ஆக இதெல்லாம் வந்து நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பூசைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய பாரம்பரிய சேலைகளை அணிந்து கொண்டு, நம்முடைய வேட்டி ஜிப்பாக்களை அணிந்து கொண்டு, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது மாதிரி ஒரு உடைகளை கொண்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக நம்முடைய சமுதாயம், வரக்கூடிய சமுதாயம் சிறப்பாக வாழும் இந்த நாட்டில் அப்படின்றத அடியேங்க மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆலயமும் இதை வந்து கவனத்தை எடுத்துக்கொள்ளணும். அவர்கள் வந்து அப்படி உடைகள் இல்லை, நாங்கள் அவசரத்துக்கு வந்துட்டோம், இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா தனியாக அவர்களுக்கு பிரத்யேகமாக உடைகளை வாங்கி வைங்க. சேலைகளை வாங்கி வைக்கலாம், அல்லது வேட்டிகளை வாங்கி வைங்க. அவங்க அதை அணிஞ்சிக்கிட்டு போய் சாமி கும்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஆலயங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய பூசை நேரங்களை ஒருமுகப்படுத்துங்கள். பூசைகளை ஒருமுகப்படுத்தி, பூஜை நேரத்தை ஒருமுகப்படுத்தி, எல்லோரும் எல்லா நேரங்களிலும் பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தவறாமல், முடிந்தால் ஒவ்வொரு நாளும் போகலாம், முடியல செவ்வாய் போகலாம், வெள்ளிக்கிழமை தவறாமல் ஆலயத்துக்கு போங்க. குடும்பத்தோடு போங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விக்கிரக மூர்த்தங்கள் அங்கே இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்துங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிய மாட்டேது எந்த கோயில், இது என்ன கோயில் என்றே கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த பிள்ளையாரும் தெரிய மாட்டேங்குது, முருகரையும் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியான சூழல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் வலியுறுத்தக்கூடிய கடற்பாடு பெற்றோர்களுக்கு உண்டு. இன்றைய நமது சமுதாயம் மிகவும் எப்படி இருக்கின்றது என்பதே உங்களுக்கு தெரியும். நான் வந்து அதை சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுதி பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பகுதி பார்த்திங்கன்னா மிகவும் இந்த நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இப்போ வந்து வந்திருக்கின்ற காரணத்தினால எல்லாவற்றையும் டிக்டாக்கில் பார்க்கலாம், அகப்பக்கத்தில் பார்க்கலாம், முகநூல்களை பார்க்கலாம். எப்படியெல்லாம் நம்முடைய சமுதாயம், நம்முடைய காவடி எடுப்பது எப்படின்னு கூட தெரியாமல் காவடிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து ஒருமுகப்படுத்தணுங்க. நம்முடைய சமுதாயத்தில் அருமையாக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அதை ஒட்டி நீங்கள் வந்து அதை தெரியலையா கேளுங்க. அந்த ஆலய தலைவர்கிட்ட கேளுங்க, ஆலய பெரியவங்க கிட்ட கேளுங்க. அவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த காவடிகள் எப்படி எடுக்க வேண்டும், எப்படி நம்முடைய விரதங்கள் இருக்கின்றது, அந்த விரதங்களை எப்படி அனுசரிக்க வேண்டும், அதெல்லாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து கடைபிடிக்க வேண்டும் என்று மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மலேசிய இந்து சங்கம் எப்பொழுதுமே உங்களுக்கு அரணாக இருக்கும். எங்களுடைய உச்சநிலை உறுப்பினர்கள், மத்திய சிறை உறுப்பினர்கள், எங்களோட மாநில தலைவர்கள், கிட்டத்தட்ட 11 மாநிலங்கள் இருக்கின்றது. இந்த 11 மாநிலத்திலும் எங்களுடைய தலைவர்கள் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 120 வட்டார பேரவைகள் இருக்கின்றது. இந்த 120 வட்டார பேரவைகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏறக்குறைய நமக்கு 1 லட்சத்து உறுப்பினர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், 1 லட்சத்துக்கு மேல். அதுபோல ஆலயங்களும் இருக்கின்றார்கள். 2600 ஆலயங்கள் இருக்கின்றது. நம்மோடு இயக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 இயக்கங்கள் நம்மோடு இருந்துகிட்டு. அப்போ நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து சமுதாயத்தை முன்னெடுப்பதற்கு பாடுபட்டால் நம்முடைய சமுதாயம் சிறந்த ஒரு சமுதாயமாக வரக்கூடிய காலங்களில் இருப்போம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நமோ பகவதே ஜெகநாதாய நமக. ஓம் நமோ பகவதே ஜெகநாதாய நமக. ஓம் நமோ பகவதே ஜெகநாதாய நம. இப்பொழுது நம்ம 2025 பேசி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னாக்க பக்தர்கள் கூட்டம் நிச்சயமாக இங்கே அதிகமாக தான் இருக்கும். காரணம், சுவாமி, நான் என்ன சொல்ல விரும்பினேன், அருள் பாலிக்க அவர் முன் வந்துட்டார். அப்போ பக்தர்கள்லாம் இப்போ தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. ஆக மலேசியாவிலே முழுமையாக வரலாறு படைத்த ஒரு ஜீவசமாதி சத்குரு ஸ்ரீ ஜெகநாத சுவாமி ஆத்ம நிலையம். இது நான் எவ்வளவு பேசினாலும் உங்களுக்கு போய் சேராது. ஆனால் நீங்கள் வந்து அமர்ந்து தியானம் செய்து உங்களுடைய நற்பலன்களை நீங்கள் அடைய வேண்டும் என்பதே அடியனுடைய அவா. ஆகையால் நிர்வாகமாகிய நாங்கள் மக்களுக்காக என்ன செய்ய முடியும், என்ன நம்ம மேலும் சீர் செய்ய முடியும், சிறப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்ய முடியும் என்பதை சிந்தித்து நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன், இங்கு வரக்கூடிய பக்தர்கள் முறையான ஆடையில் வர வேண்டும். சுவாமிக்கு முறையான ஆடை என்பது நம்ம ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் இல்லாமல் பாரம்பரிய உடையில் நீங்கள் வர வேண்டும். 2வது விஷயம், அசைவம் சாப்பிட்டு விட்டு இங்கு வர்றதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சுவாமி முதல்ல அவர் தவிர்க்கிறதே, நீ என்ன சாப்பிட்டு வந்த அதை அவர் சுவாமி வேண்டான்னு சொல்கிறார். அதை விட்டேனா தான் நீ நல்லா வருவ அப்படின்னு. அப்போ நம்மளுடைய திருக்குறளே 10 குறள் இருக்குது, புலல் உண்ணாமை அப்படின்றது. அதே போல் சித்தர்களும் அதை தான் சொல்கிறாங்க, நம்மளுடைய வழிபாடுலும் அதுதான் சொல்லுது. ஆகையால் சைவம் அப்படிங்கிறத கடைப்பிடிங்க. அப்படி உங்களால் அதை விட முடியல, இங்கே வரும்போதாவது சாப்பிடாம வாங்க.
இங்கே வரும்போதாவது சாப்பிடாம வந்து தியானம் செஞ்சு நீங்கள் பலன் பெற வேண்டும். 3 விஷயம். முதல்ல நான் சொன்னது மாதிரி பேச்சை நிறுத்துங்க. அதிகமாக புலம்ப வேண்டாம். புலம்பல்கள் வேண்டாம். எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு. சித்தருக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அவருக்கு நிச்சயமாக தெரியும். பேச்சை நிறுத்துங்க. தியானம், மூச்சை கவனிங்கள். உங்களுடைய மூச்சை கவனிங்க, தியானம் செய்யுங்கள். இந்த 3 சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் செய்யுங்க. அதே வேளையில் அன்னதானத்திற்கு நீங்கள் ஏதாவது நன்கொடை கொடுத்தீங்கன்னா மிக மிக ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா அன்னத்தை போகிறது பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் அன்னதானம் நடக்கிறது. அதனால உங்கள் விருப்பப்பட்டதை நீங்கள் கொடுக்கலாம். இங்கே வந்து நம்ம அர்ச்சனைகள் கிடையாது. அர்ச்சனைகள் வந்து நம்ம செய்வதில்லை, யாருக்கும் பணம் வாங்குறதில்ல. நெய் விளக்கு கூட நம்ம இங்கே வச்சுருக்கோம். அது கூட அவங்க விருப்பப்பட்டு பணம் போட்டு அவங்க எடுத்து நெய் விளக்கு வைக்கலாம். சரிங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய பக்தர்கள்லாம் நன்கொடை அவங்க விருப்பப்பட்டு தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர ஆலய நிர்வாகம் நம்ம எதுவும் கேட்டு வாங்கலைங்க. ஆகையால் நீங்கள் எல்லோரும் வந்து சிறப்பாக ஜெகநாத சுவாமியுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சத்குரு ஸ்ரீ ஜெகநாத சுவாமி போற்றி, தவத்திரு சித்திரமுத்து அடிகள் போற்றி, தவத்திரு கோவிந்தன் சுவாமி வாழ்க வாழ்க என்று கூறிக்கொண்டு உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். Namaste.